நம்ம உடம்புக்கு இந்த நார்ச்சத்துன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்ல, வெஜிடபிள்ஸ்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துல நிறைய ஃபைபர் இருக்கு. ஹை ஃபைபர் ஃபுட்ல கொய்யாப்பழம் ஒண்ணு. உங்களால காய்கறி சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொய்யாப்பழம் சாப்பிடலாம். டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி ஃபைபர் அதிகமா எடுத்துக்கிறதால கூட பசி கண்ட்ரோல் ஆகும். நம்பர் 7 என்னன்னா கவனச்சிதைவு, அதாவது லெஸ் கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம சாப்பிடும் போது அதிகமா மொபைல் போன் தான் ஸ்க்ரால் பண்ணிட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு, இல்ல டிவி பார்த்துட்டு, இந்த மாதிரி நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது ஃபுட்ல இருக்காது, டிவிலயோ இல்ல கேஜெட்ஸ்லயோ தான் இருக்கும். அப்படி நம்ம கான்சென்ட்ரேஷனே இல்லாம சாப்பிடுறோம்னா நம்ம எத்தனை இட்லி சாப்பிடுறோம், இல்ல எத்தனை தோசை சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்ற அளவு நமக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சா, ஃபுல் ஆகலையா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஒரு டைம் வரைக்கும், அந்த படம் முடிகிற வரைக்கும், இல்ல அந்த ரீல்ஸ் முடிகிற வரைக்கும், இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ முடிகிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். அது முடிஞ்சிருச்சுன்னா நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும் போது கவனமா இருக்கணும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்ற அளவு தெரிஞ்சுதான் சாப்பிடணும். கவனமா சாப்பிட்டா கூட பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வரைக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 7 காரணங்களால தான் அடிக்கடி பசிக்குது. இதெல்லாம் நம்ம கட் டவுன் பண்ணா, ஸ்டாப் பண்ணாலே அதிகமா பசி எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம்னு